ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் டே விலாக் பார்க்க போகிறோங்க. இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் போடுறோம். மார்னிங் டு ஈவினிங் ஃபுல் டே விலாக் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ காலைங்க. இன்றைக்கி நான் சனிக்கிழமை தான். இன்றைக்கி முன்னாடி ஃபுல்லாக எல்லாம் வெளியில் எல்லாம் வராண்டாலாம் கழுவி விட்டுட்டு, முன்னாடி அங்கே கொஞ்சம் முன்னாடி காரெல்லாம் இருக்குது, அதெல்லாமே சுத்தமாக கழுவி விட்ருவேன். எல்லாம் கழுவி விட்டுட்டு நம்ம வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டுடலாம். எப்பயுமே நாங்கள் சனிக்கிழமை வெள்ளி சனியில் செஞ்சுருவேன். நம்ம ஆயுத பூஜைனால இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி அதெல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் பாருங்கள், கோலம் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். கோலம் போடுறது உங்களுக்கு யார் யாருக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலையில் இப்படி நம்ம கோலம் போடுறதுனால நம்ம யோகா செய்கிற மாதிரி நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அப்புறம் நான் இன்றைக்கி போடுறது ரங்கோலி இல்லைங்க, நான் புள்ளி வச்சு தான் போட போகிறேன். இது வந்து நேர் புள்ளி 5, 3, 1 இப்படி வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப கஷ்டம்னு எல்லாம் நினைப்பீங்க. இந்த புள்ளி வச்சு கோலம் ரொம்ப ஈஸி. இது பாருங்கள், இப்படி போட்டுக்கணும். அதே போல் 4 பக்கமும் இது மாதிரி போட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறது தான். அப்படியே அப்படியே பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். சூப்பரான கோலம் போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து இப்போ இது வந்து கோலம் போட்டுட்டு இதுக்கு வந்து செம்மண் போட்டால் சூப்பராக இருக்கும். இல்லையா கலர் இருந்தால் கலர் போடுங்க. ஆல்ரெடி ஒயிட் மொக்கு மாவு, வெள்ளை மொக்கு மாவோடு விடாதீங்க. கோலம் போட்டால் எப்பயுமே இது போல் செம்மண் போடுங்க. செம்மண் போடும்போது மங்களகரமாக இருக்கும். அதுவும் வெள்ளி சனி இது போல் நாட்களில் இது மாதிரி போடுறது ரொம்ப விசேஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் ஃபுல் டே விலாக் போட்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். எப்படி வந்திருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். எப்படி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் தொடர்ந்து நான் போடுறேன். உங்களுக்கு என்னென்ன இதில் நான் போடுறதில் எது பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் கோலம் போடுறது உங்களுக்கு நான் போடுற கோலமும் பிடிச்சிருக்குதா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோலம் வந்து இப்படி போடும்போது நம்ம வந்து குமிஞ்சி நிமிஞ்சி இது மாதிரி போடும்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து இது போல் செய்யும்போது யோகா இது போல் இது மாதிரி நமக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே இதுலேயே நமக்கு வந்தது. காலையில் அப்படி நம்ம காலையில் வெளியில் இது போடும்போது அந்த இயற்கையான காற்று இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக கோலம் போட்டாச்சு. அதே போல் கோலம் போட்டுட்டுங்க எப்பயுமே என்ன பண்ணணும்னா சென்டரில் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும். டெய்லியுமே கண்டினியூஸாக டெய்லியும் கோலம் போட்டிங்கன்னா இது போல் சென்டரில் மஞ்சள் குங்குமம் வைங்க. ரொம்ப விசேஷமானது. பாருங்கள், மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. சூப்பராக கோலம் போட்டாச்சு. ஓகே, நம்ம டீ போட்டுடலாம். டீ போட்டாச்சுங்க. வாங்க எல்லோரும் டீ சாப்பிட்லாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபன் ரெடி பண்ணணும். இது வந்துங்க பச்சரிசி மாவு. இது போல் கெட்டியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். நல்லா பெரிய ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி உளுத்தம் வடை தான் போட போகிறேன். 2 சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். உளுந்து நான் முன்னையே ஊற வச்சிட்டேன். அதோட பச்சரிசி கொஞ்சமாக போட்டு அது தனியாக ஆட்டி எடுத்துகிட்டு நைஸாக அரைக்கணும். அதனால் ஒன்றா சேர்ந்து போடல, நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன். 2 சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா உளுந்து மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டாச்சு. மிளகு போட்டது நான் காட்டலிங்க, மறந்துட்டேன். மிளகு அது அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு. மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெயில் தாங்க போடுறேன். கடலை எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிருக்கணும். அப்படியே நான் வடை போல் தட்டை போடுறதில்ல, அப்படியே போண்டா போல் அப்படியே சூப்பராக குண்டு குண்டாக வரும் பாருங்கள். அப்படியே நம்ம சூடாக இருக்கணும், எண்ணெய் சூடாக இருக்கும்போது அப்படியே நம்ம ஒவ்வொன்றா அப்படியே எடுத்து போட்டுடணும். நீங்கள் காலைல எழுந்தோடனே ஃபஸ்ட்டு உளுந்து ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு 1/2 hour ஊறினா போதும், கரெக்டாக இருக்கும். நான் எழுந்தோடனே உளுந்து ஊற வச்சுட்டு நான் அப்புறம் வெளி வேலையை முடிச்சுட்டு வந்தேன். இந்த வேலை எனக்கு கரெக்டாக இருந்தது. அப்படியே நறுத்தி விட்டு எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா செவந்து வரணும். நல்லா எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டுங்க 2 சைடு நல்லா திருப்பி விட்டு செவந்து வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் அப்படியே வடை போல் அப்படியே வட்டமாக தட்டியும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி போண்டா போல் போடுறேன். மெது போண்டா மாதிரி நான் போடுறேன். நீங்கள் மெது வடை எப்படி நம்ம வடையெல்லாம் நடுவில் வாட்டர் போட்ட மாதிரி அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு இன்றைக்கி நான் டெய்லி ஒரே மாதிரி செய்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி செஞ்சுக்கிறேன். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் இஞ்சி வேணுன்னா இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இஞ்சி இதில் போடலை, நீங்கள் வேணால் இஞ்சி போட்டுக்கோங்க. மிளகு போட்டிருக்கிறேன், ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. இது போல் உளுந்து இதில் செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்க எனர்ஜியாக சாப்பிடவே மாட்டாங்க காலைல டைமில். இது போல் நம்ம வந்து டிஃபனுக்கே காலையில் இது போல் செஞ்சிட்டோம்னா அவங்க ஒன்று சாப்பிட்டாங்கன்னா கூட போதும், நல்லா எனர்ஜியாக இருக்கும். எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துருக்குறாங்க, அதனால தான் நான் இன்றைக்கி காலையில் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, நல்லா செவந்து அதை எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு தோசை எப்படி செய்கிறதுன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்துங்க நான் தோசை ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்த பிறகு நம்ம எப்பயுமே தோசைன்னு அப்படியே கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி ரோஸ்ட்டு போல் நல்லா செஞ்சு எடுத்து கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடும்போது விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதுவும் அதே போல் தான். நெக்ஸ்ட் இன்னொரு டைம் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்துங்க என்னுடைய புதிய தவா. இந்த தவாவில் தோசை நான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பழைய தவாலையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது என்னுடைய புது தவா. இந்த தோசை தவாவில் செய்கிறதுனால இது வந்து தோசை பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெள்ளையாக தான் வரும் பாருங்கள். இது தான் கோன் மாடல். இந்த மாடலில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இப்போ பாருங்கள் பழைய தவா வச்சு இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரும் தோசை. அப்படியே சுத்தம் போதே என்ன வேணால் அப்படியே சுடலாம், அவ்வளோ ஆசையாக இருக்கும். எனக்கு இதில் தோசை சுடுறது ரொம்ப பிடிக்கும். சரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டலாம் அப்படின்னு தான் 2 டைப் ஆஃப் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த தோசை தவாவில் செஞ்சால் இப்படி இருக்கும், புதுசில் செஞ்சால் பழசில் செஞ்சால் இப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்கள் நல்லா தோசை நல்லா செவந்து வரும். இதுவும் அதே போல் கோன் டைப்லேயே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த புது தவாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு செய்யும்போது இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் சூப்பராக கோன் தோசை. இது வந்து புதுசில் செஞ்சது பாருங்கள் அப்படியே வெள்ளையெல்லாம் இருக்கும். பழைய தோசைவால் செஞ்சது கொஞ்சம் நல்லா செவந்து சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். நான் வந்து இந்த குருமா வந்து வீடியோ லென்த்தியாக போதுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். போண்டாவோட இன்றைக்கி நான் என்னோடய காலையில் ரொட்டீன் ஃபஸ்ட்டு காலையில் ஒர்க்கு வந்து இன்றைக்கி நான் தோசை சாம்பார் மெது போண்டா பாருங்கள். இன்றைக்கி போண்டா அது எப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மொறுனுங்க உள்ளே அப்படியே சாஃப்டாக அப்படியே பாருங்கள். எடுத்து பிச்சு காட்ட பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாங்க. ஓகே, மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள். பச்சரிசி ஊற வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து பிசிபிளா பார்த்து தான் செய்ய போகிறேன். நல்லா ஊறி இருக்கணும். இது வந்து நான் வந்து 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி விட்டுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா அரிசி கழுவிட்டு தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு போடணும். இதுக்கு வந்து மெயினாக பச்சரிசி தாங்க போடணும், சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
லைட்டாக கொதி வர ஆரம்பித்தோடனே 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதை பிசிபிலாபாத்துக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். போது இது வறுத்த பிறகு இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். முழு கொத்தமல்லி சேர்த்து அது கொஞ்சம் லைட்டாக வறுத்துடலாங்க. வறுத்துட்டு வரமிளகாய், வெந்தயம், சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா பச்சை கருவேப்பிலைங்க. இந்த பச்சை கருவேப்பிலை உங்களுக்கு இந்த பருப்பு இதெல்லாம் பதம் எப்படி வறுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியாதுன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். தேங்காய் கொஞ்சம் எடுத்து அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும். இதனோட பதம் எப்படின்னா, இதெல்லாம் வறுத்துருச்சு, தேங்காய் இதெல்லாம் வறுத்து எப்படி தெரியணும்னா பாருங்கள், நல்லா வறுத்த பிறகு நான் உங்களுக்கு பாருங்கள் கருவேப்பிலை எடுத்து காட்டுறேன். அப்படியே மொறுமொறுன்னு அப்படியே நொறுங்கணும். அந்த பதம் வந்ததுன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் அப்படியே பவுடர் ஆகுது. இந்த பதம் வருந்தால் கரெக்டாக இருக்குது. ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு ஆற வச்சு இதை பவுடர் பண்ணிக்கலாங்க. துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். சுத்தமாக கழுவி சேர்த்திக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பு நல்லா வேந்துட்டோம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோட பிறகு வரமிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் பெருவெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கலாம். இது ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. லைட்டாக கண்ணாடி கலர் இந்த மாதிரி இந்த பதம் வதங்கினா போதும். தக்காளி சேர்த்திக்கலாங்க. நல்லா பெரிய தக்காளியோ ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இதுக்கு கட் பண்ணக்கூடாது. இந்த பதத்தில் தான் கட் பண்ணிக்கணும். நீங்கள் தக்காளியும் ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் ஆஃப் குக் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சம் அதிகமாக கல் உப்பு. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு, இல்லைன்னா தூளெல்லாம் கரிஞ்சிரும். சிம்மில் வச்சுட்டு அப்படியே அந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அந்த மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் அதோட பச்சை வாடை போனால் போதும். புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுங்க. இதை நல்லா வெந்து வரட்டும். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே கரண்டிலே மசிச்சிட்டா போதும். நல்லா புளி கரைசலோட அந்த பச்சை மணம் மாறினோன்னே வேக வச்ச பருப்பை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த பிசிபிலாபாத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பொடி தான். பாருங்கள், எந்த பதத்தில் இருக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொரகொரப்பாக இது மாதிரி இருக்கணும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே இருக்காது, நல்லாவே இருக்காது. இது போல் நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். இது ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம பொரியல், சுண்டல் இது மாதிரி ஏதோ ஒரு நம்ம இது போடும்போது வத்த குழம்பு இது மாதிரி இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை இது கொஞ்சம் அதிகமாக போடணுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லி தழை போட்டு இப்போ இதுக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள் தாங்க சேர்க்கணும். அது பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு. வெங்காயம்லாம் முழுசாக, தக்காளி சூப்பராக வெந்து நமக்கு பிசிமிலாபாத்துக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் கொஞ்சம் போடணுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுப்பு கடாய் வச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம். பிசிபிலாபாத்துக்கு சைடிஷ்ஷு செம்ம டேஸ்டியான நான் கத்திரிக்காய் தாங்க இப்போ வதக்கல் செய்ய போகிறேன். கத்திரிக்காய் இது போல் குட்டி குட்டியாக இருக்கிற கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் நான். நல்லா அது போல் குட்டி குட்டியாக அறுத்துக்கலாம். நீட்டமாக அறுத்துக்கணும். இது போல் நீட்டமாக அறுத்துட்டு
எண்ணெயில் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் பிசிபிளாபாத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆயிலே கத்திரிக்காய் நல்லா வதங்கணுன்னா இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காயிலே ரொம்ப சத்தானது கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காய் இது போல் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஏதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் என்னங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு இந்த கத்திரிக்காய்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். நம்ம இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் செஞ்சுருக்கிறேன். கத்திரிக்காயில் குழந்தைங்களுக்கு இது போல் கத்திரிக்காய் வதக்கல் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட. இது கறி மசால் தூள் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் கறி மசால் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது போல் செஞ்சு நம்ம காலையில் ஸ்கூல் டைம் அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே சாதம் போட்டு கிளறி கொடுத்துடலாம். பிரிஞ்சால் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு செம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம அந்த விட்ட எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். ஓகே, கத்திரிக்காய் வதக்கல் ரெடி. அப்படியே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இது நல்லா மசிச்சு விடணுங்க. நல்லா மசிச்சு விட்டுறணும். நல்லா கரண்டிலே வச்சு நல்லா மசிச்சு விட்டுறணும். நல்லா அந்த சூடாக இருக்கும்போதே மசிச்சாதாங்க நல்லா இதாகும். குக்கர் ரொம்ப சூடாக இருக்குது. அதிலே வச்சு நம்மளால் கிளற முடியாது. அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நான் கிளறிக்கிறேன். சாதம் எடுத்து இதில் போட்டுட்டு இதோட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சாம்பார் அதையும் இதில் சேர்ந்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. எடுத்தோடனே விட்டிங்கன்னா அதை கலக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் விட்டு விட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது பச்சரிசி சாதங்கிறதுனால இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் சாம்பார் நல்லா விட்டு நல்லா நல்லா கொல நல்லா இது பண்ணிக்கணும். நல்லா இலக்கமாக இருக்கணும். சரின்னா இடலாங்க. நல்லா ஃபுல்லாக இழுக்கும். சாம்பார் இதுக்கு அதிகமாக தேவைப்படும். நல்லா விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா செம்மையாக கமன்னு மணத்தோட பிசிமிலாபாத் ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் மணமும் சுவையும் சேர்த்துறதுக்கு மேலே நெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்படி நெய் விட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மேலே கொத்தமல்லி தழை போடலாம். டேஸ்டியான பிசிமிலாபாத் ரெடி. இது கூட நாங்கள் இப்போ கத்திரிக்காய் வதக்கலோடு சாப்பிட போகிறோம். பாருங்கள் கத்திரிக்காய் வதக்கல் சூப்பராக அதுவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாங்க. பிசிமிலாபாத் கத்திரிக்காய் வதக்கல் எங்கள் மதிய லஞ்ச் இப்படி தாங்க இன்றைக்கி போச்சு.
மேலே கொத்தமல்லி தழை விட்டால் செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங்கு மழை வரமா இருக்குது பாருங்கள், வானவில்லாம் வந்திருந்தது. அதான் நான் பையன்கிட்ட சொல்லி எடுக்க சொன்னேன். சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே கண்ணுக்கு குளுமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் இப்போ நான் ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்கேங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பூ வந்திருக்குது. உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பாருங்கள், பக்கத்துலேயே ஜாதி மல்லி செடி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதுவும் மேலே போயிட்டுருக்கு. இது பாருங்கள் செம்பருத்தி, பாருங்கள் மழை வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றி அப்படியே இயற்கை பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. கிளைமேட் ரொம்ப இதாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்மள சூடாக ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றான் பையன். என்ன செய்யலான்னு யோசித்தேன். அதுதான் இப்போ நான் சுண்டல் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டு, கடுகு வெடித்த பிறகு கடலப்பருப்பு போட்டுட்டேன். பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் குயிக்காக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நான் வந்து காலையிலேயே முழு துவரை தாங்க இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். காலையிலே ஊற வச்சிட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, எண்ணெயிலே போட்டு அதையும் வதக்கிக்கலாம். நல்லா துவரை நல்லா ஊறின பிறகுங்க குக்கரில் நம்ம ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா வேகும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த முழு துவரைக்கு நல்லா ஸ்பைசியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அதுக்காக கரம் மசாலா தூள், மிளகாய் தூளுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நம்ம நார்மல் சுண்டலை விட இது மாதிரி முழு துவரைக்கு இது போல் செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுதாங்க முழு துவரை. இது நான் காலையிலே நல்லா ஊறின பிறகு ஒரு 8 விசில், அதிலே கொஞ்சமாக உப்பு போட்டு 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சுண்டல்லே ரொம்ப ஹெல்த்தியானது இது. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கேட்டு வாங்கிக்கலாங்க. இது வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இது போல் முழு துவரை வாங்கி வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க சாப்பிடுங்க. சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா அந்த மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதுக்கு தேங்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க தேங்காய் போடாமல் செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு போட்டுட்டேன். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இதுக்கு லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தேங்காய் போட்டுக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். செம்ம டேஸ்டியான முழு துவரை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாங்க. வெளியில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. நாங்கள் சுட சுட சுண்டல் சாப்பிட போகிறோம். ஹெல்த்தியான சுண்டல், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். எளிதில் ஜீரணம் ஆயிரும். இது தோல் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். அதனால் இது சட்னு ஜீரணம் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபுல் டே விளாக் போட்டிருக்குறோம். எப்படி வந்திருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. செம்ம டேஸ்டியான சுண்டல் ரெடி. இந்த சுண்டலுக்குங்க எளிதில் ஜீரணம் ஆகிறதுக்கு மேலே நம்ம இது போல் பச்சை வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திட்டு இது சுண்டலோடு சாப்பிடும்போது ஜீரணம் ஆகிறதுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய் பாய்.